இந்த வீடியோவில் நம்மக்கிட்ட என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கோல்ட் ஃபிஷ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம கோல்ட் ஃபிஷ்னு எடுத்துக்கிட்டால் அது நிறைய டைப்ஸில் இருக்குது. ஸோ அதில் நம்மக்கிட்ட சில இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். அண்ட் நம்மக்கிட்ட இல்லாததும் சில இதெல்லாம் நான் சொல்கிறேன். இப்போது இந்த டேங்க்கில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு காமன் கோல்ட் ஃபிஷ்ஷஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து காமன் கோல்ட் ஃபிஷ். இது காமன் கோல்ட் ஃபிஷ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும் நம்மளுக்கு பெட் ஷாப்பில். அண்டு இப்போ இந்த கோல்ட் ஃபிஷ் பார்த்திங்கன்னா குட்டி சைஸு உங்களுக்கு வந்து 5 ரூபீஸ்லேருந்து கிடைக்கும் காமன் கோல்ட் ஃபிஷ். இது பார்த்திங்கன்னா இப்போ கடையில் கேட்டிங்கன்னா 40 ரூபீஸ் 30 ரூபீஸ் அவ்வளோ தான் சொல்லுவாங்க. இந்த சைஸ் கேட்டிங்கன்னா 80 ரூபீஸ் அவ்வளோ தான் சொல்லுவாங்க. அண்டு இது கூடவே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு டெலஸ்கோப். இப்போ காமன் கோல்ட் ஃபிஷ்க்கும் டெலஸ்கோப்பும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா கண். இப்போ காமன் கோல்ட் ஃபிஷ்க்கு கண் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். இப்போ டெலஸ்கோப்புக்கு அப்படியே பாருங்கள் மாறும். நான் உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன். இதே காமன் கோல்ட் ஃபிஷ் ஒரு எடுத்து நம்ம குட்டியாக கையில் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிப்போம். இது காமன் கோல்ட் ஃபிஷ். இதே டெலஸ்கோப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐஸ் வந்து அப்படியே மாறும். ஒரு கண் எவ்வளோ பெருசு பாருங்கள். அண்ட் கோல்ட் ஃபிஷ்லேயே இப்போ இது வந்து நார்மல் டெலஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க. இந்த டெலஸ்கோப்பில் இன்னொரு டைப் சொல்லுவாங்க டெய்ல் வச்சு. இது வந்து பட்டர்ஃப்ளை டெய்ல். இதில் வந்து டபுள் டெய்ல் சொல்லுவாங்க, சிங்கிள் டெய்ல் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய மாறும். இது நம்மளோட டெலஸ்கோப்பு. இது பட்டர்ஃப்ளை டெய்ல் டெலஸ்கோப்பு. இப்போ உங்களுக்கு பட்டர்ஃப்ளை டெய்ல் காட்டினால உங்களுக்கு சிங்கிள் டெய்லில் கோல்ட் ஃபிஷ், காமன் கோல்ட் ஃபிஷ் நம்மக்கிட்ட சிங்கிள் டெய்லில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சிங்கிள் டெய்ல். இதில் வந்து டபுள் டெய்ல் வராது. இப்போ நம்ம 2 டைப் பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா நான் காமன் கோல்ட் ஃபிஷ் தான், ஆனால் இதுக்கு டெய்ல் பாருங்கள், பட்டர்ஃப்ளை டெய்ல் காமன் கோல்ட் ஃபிஷ்லேயே. அண்ட் தென் ஒரண்டா லைனடுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அதுக்கு கண் ஒன்று தான் இருக்கும். இது குட்டி ஒரு கண் இருக்குது, அங்கே இந்த பக்கம் கண் இல்லை. இது வந்து நம்ம கொஞ்ச நேரம் எலி இருந்தது வீட்டில், எலி தான் நினைக்கிறேன், டேங்க்கை க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருந்ததுனால இப்படி ஆகிடுச்சு. அதுலேயே ஒயிட் கலர் ஒன்று இருக்குது லைனடு. இது சூப்பராக இருக்கும். பட் வந்து என்னென்னா கண் இல்லை. இதுக்கும் ஒரு கண் தான் இருக்குது, இந்த பக்கம் கண் இல்லை. இதுக்கும் பட்டர்ஃப்ளை டெய்ல். நம்மளோட கோல்ட் ஃபிஷ் எல்லாமே ரொம்ப நாளாக இருக்கனால டெய்ல் எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு. இப்போதைக்கு நம்ம 3 டைப் கோல்ட் ஃபிஷ் இந்த டேங்க்கில் பார்த்துருக்கோம். லைனடு, டெலஸ்கோப் அண்ட் காமன் கோல்ட் ஃபிஷ். இப்போ நெக்ஸ்ட் நம்மளோட மெயின் டேங்க்குக்கு போகலாம். இதுதான் நம்ம மெயின் டேங்க். இதில் பார்த்திங்கன்னா ரூக்கின், அப்புறம் ஒரண்டா, ரெட் கேப். ஒரண்டாலே நிறையா இருக்குது. இது வந்து ட்ரை கலர், ஆக்சுவலாக பிளாக் ஃபேட் ஆகிட்டு வருது. அண்டு பிளாக் ஒரண்டா, ரெட் கேப் பிடிச்சி காட்டுறேன். ஏன்னா இது எல்லாமே பெருசு, எல்லாமே செம பசியில் இருக்குது. இது நம்மளோட பிளாக் ஒரண்டா. இது வந்து கோல்டாக மாறுமான்னு கேட்டிங்கன்னா மாறாது. இது ஷைனிங்காக கோல்டாக இருக்குது, பட் மாறாது. இது நேரத்துக்கு மாறி இருக்கும், கோல்டாக மாறுற மாதிரி இருந்தால். இதுவும் பட்டர்ஃப்ளை டெய்ல். இதுதான் நம்மளோட பிளாக் ஒரண்டா. அடுத்து நம்மளோட ஃபேவரட். இதை என்கிட்ட நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் சரி பண்ணிடுறீங்களா சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஃபீமேல் ஆக்சுவலாக இது. இதுக்கு பேர் கூட நம்ம வைக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம். என்ன பேர் வைக்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து இந்த மீஸெல்லாம் இருந்தது, மீன்ஸ் பிளாக் கலர் கரெக்டாக மீச மாதிரி அங்கே, அது இப்போ இல்லை. இதில் மட்டும் இங்கே மட்டும் பிளாக் இருக்குது. செம பெருசு, ஒரு கை சைஸுக்கு இருக்குது. செம்ம ஹெல்த்தியாக சூப்பராக இருக்கும். என்னோடய ஃபேவரட்டே தான் என்கிட்ட இருக்கிறது. அண்ட் டெய்ல் இருக்கும், செம்ம லாங் டெய்ல், லாங் ஃபின்ஸ். இது ஒரண்டா கோல்ட் ஃபிஷ். அந்த பிளாக் ஒரண்டா பார்த்த மாதிரி இது நார்மல் ஒரண்டா. இது ஆக்சுவலாக ட்ரை கலரில் இருந்தது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டைப்புக்கே போகிறோம். நெக்ஸ்ட்டு டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் கேப்.
இப்போ நீங்கள் ரெட் கேப்புக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, ரெட் கேப் இது ஒரு வெரைட்டியில் தான் இருக்கும். மீன்ஸ் ஃபுல் ஒயிட், ஹெட்டு மட்டும் ரெட்டாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், இந்த மண்டை மட்டும் அதுக்கு ரெட்டாக இருக்கும், மற்ற எல்லாமே ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும். இது நம்மக்கிட்ட செம்ம குவாலிட்டியில் இருக்குது. அப்புறம் ஹெட்டு ஃபுல் பாப்பா இங்கே வந்துருக்கு. இதுவும் பட்டர்ஃப்ளை டெயில் தான். நெக்ஸ்ட்டு நம்மளோட இதுக்கு ஒரு வீடியோவே தனியாக போடணும். ஏன்னா வந்து இது ஆல்ரெடி நம்மக்கிட்ட இன்ஜூர் ஆகிருந்தது. இது நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து இதுக்கு இன்ஜூர்டு ஆகிட்டு இது பார்த்திங்கன்னா கலர் டிஃப்ரென்ஸ்லேயே தெரியும். இந்த சைஸ் வந்து இங்கே அடிபட்டிருக்கனால கலர் வந்து லைட்டாக இருக்குது. இதுவும் வரண்டா கோல்ஃபிஷ் தான். பட் இதுக்கு வந்து லோ குவாலிட்டின்றனால ஹெட்டு பாப்பப் ஆகலை. அண்ட் இப்போ நம்ம பிடிக்க போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா செம்ம ஆக்டிவாக இருக்கும். லூக்கிங் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது பாருங்க. இதுதான் வந்து லூக்கிங் ஷார்ட் பாடி மாதிரி இருக்கும் பாருங்கள். நம்ம ரொம்ப நாளாக வச்சுருக்கோம். செம்ம குட்டிலேருந்து வச்சுருக்கோம். ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சில் வளர்த்துட்ருக்கோம். இது இவ்வளோ தான் ஷேப்பு இப்படி தான் இருக்கும். அண்ட் சைஸ் நல்லா வளரும். செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். குட்டியே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக எல்லா கோல்ஃபிஷ்மே வளர வளர பெருசாக ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். இந்த டைப் பேர் ரூக்கின் கோல்ஃபிஷ். இதில் வந்து ஃபுல் ஒயிட்டு, இங்கே மட்டும் ரெட்டு மீன்ஸ் வரைஞ்சிருக்கு. இதில் நம்மக்கிட்ட இன்னொன்று இருக்குது. இதுக்கு அப்படியே நேர்மாறாக ஆப்போசிட்டில் இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஃபுல் ரெட்டு. தான் ஃபுல் ரெட், உடம்புக்கு ஃபேஸில் மட்டும் ஒயிட் இருக்கும். இது நான் ரொம்ப ஹார்ஷாக ஹேண்டில் பண்ணல, சும்மா சாஃப்டாக தான் பிடிச்சிட்ருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பிடிக்கும்போது பார்த்து பிடிங்க. அண்ட் உங்கள் கையில் நெயில்ஸ் இருந்தால் அதை கட் பண்ணிடுங்க, இல்லை எப்படி பிடிக்காதுங்க. ஏன்னா நெயில்ஸ் வந்து இதோட ஃபின்ஸ்லாம் அடிப்படும். அதே தான் நம்ம மெயின் டேங்கில் இருக்க கோல்ட் ஃபிஷஸ். நம்மக்கிட்ட ஒரண்டா இருக்குது, லயனட், ரெண்டும் சேம் தான். ஹை குவாலிட்டியாக இருந்தால் ஒரண்டா சொல்லுவாங்க, லோ குவாலிட்டியாக இருந்தால் லயனட்னு சொல்லுவாங்க. பிளாக் ஒரண்டா அண்ட் தென் ரூக்கின், ரெட் கேப், அப்புறம் நம்ம காமன் கோல்ட் ஃபிஷ், டெலஸ்கோப், இதுதான் நம்மக்கிட்ட இருக்குது. நம்மக்கிட்ட இல்லாத வெரைட்டிஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரான்ச்சு கோல்ட் ஃபிஷ்லாம் நம்மக்கிட்ட இல்லை. அப்புறம் பேர்ல் ஹெட்டு, பேர்ல் பாடி, ஷார்ட் பாடி, இப்போ இதுலேயே நல்ல டெயில் லாங்காக இருந்தால் வேல் டெயில்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது. உங்களுக்கு இன்னும் என்னென்ன கோல்ட் ஃபிஷ் டைப்ஸ்லாம் தெரியுமோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்து வேறு எதாவது வாங்கணுன்னா அதையும் சொல்லுங்கள், நம்ம வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம். அண்ட் உங்களுக்கு எங்கிட்ட இருக்க கோல்ட் ஃபிஷ்ஷில் எது ஃபேவரெட்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.